சரிப்பா. ஓகே. நான்காவது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது டெலிவிஷன், கம்ப்யூட்டர் ப்ளஸ் அதர் என்டர்டெயின்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ப்ளக்கை உருவிடுங்க. சுவர்லேருந்து ப்ளக் எடுத்துடுங்க. இந்த ஸ்டாண்ட் பை மோடில் ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதை விட்டுட்டு வெளியே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் வெளியே போகும்போது அந்த ஸ்டாண்ட் பையில் கூட அது பவர் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ நிறையா நம்ம கறி வழியை போட்டுக்கிட்டே இருக்கும், கார்பன் எகிரிக்கிட்டே இருக்குது. கடலுக்கு தான் ப்ரெஷர். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வீட்டை விட்டு வெளியேறும்போது இந்த சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கள். சொல்லப்போனால் மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போங்க. ஃப்ரிட்ஜு மட்டும் தனி லைன் கொடுத்து வச்சுக்கிடுங்க. இது மாதிரி செய்யும்போது கடலை நம்ம காப்பாற்றலாம். ஐந்தாவது, நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக புஷ்னு வரதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்கள். அந்த சுறா, பால் சுறா, சின்ன சின்ன குழந்தைங்களை வாங்காதீங்க. தயவுசெய்து மீன் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. பட் வாய்ஸ் சாய்ஸ் நல்ல ஃபிஷ்ஷாக, அதுவும் முக்கியமாக ஏழைகள் பிடிக்கின்ற ஃபிஷ்ஷு கடற்கரை ஓரத்தில் அவங்களே விற்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்குங்க. பெரிய பெரிய மார்க்கெட் ஃபிஷ் எல்லாம் ட்ராலிங் பண்ணி பெரிய ஷிப்பில் பிடிச்சின்னு இம்போர்ட் பண்ணுற ஃபிஷ் எல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் அது. ஸோ நம்ம கடலில் ஏழைகள் பிடிச்சின்னு வர்ற மீனை நம்ம வாங்கி நம்மளும் அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கருத்தை நீங்கள் செய்யுங்க.